everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க சென்னை ரீச் ஆயிட்டு அன்னைக்கு எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் vlogல வந்துட்டு சென்னை வர்ற vlog வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ காலையில ஒரு 10:30க்கு ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ணா அண்ணி பசங்க எல்லாருமே தூத்துக்குடியில இருந்து டைரக்டா சென்னை ரீச் ஆயிட்டாங்க. அவங்க எங்களுக்கு முன்னாடியே ரீச் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க லாஸ்ட் டைம் சென்னை வந்திருக்கும் போதே இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைச்சிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்ப எங்களால வர முடியல. ஸோ இந்த டைமும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் காலையில ரூமுக்கு வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பயங்கரமா எக்ஸைட்டடா, ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்க பார்க்க முடிஞ்சது. ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேட்ஸ் தென் டாக்ஸ் அதுக்கப்புறமா பேர்ட்ஸ் கூட பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. சிண்டு வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு இவ்வளோ ஃபிஷ்ஷை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி அவளுக்கு ஃபிஷ்னாலே பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்போது அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நத்த வெரைட்டி கூட வச்சிருந்தாங்க. ஸோ இதையுமே வீட்டுல வளர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சிண்டுக்கு வந்து இந்த ஃபிஷ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பலூன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது ஆக்சுவலி பேரட் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட்டுமே அஃபோர்டபுளா இருந்த மாதிரி இருந்தது. கம்பேரிட்டிவ்லி நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிறத விட இங்க கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருந்தது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்ததுமே நம்மளும் ஒரு ஃபிஷ் டேங்க் வீட்டில் வைக்கலாம் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபிஷ் டேங்க் வீட்டில் வைக்கணுன்ற ஒரு பிளானுமே இருந்தது, சிண்டுக்காக தான் அதுவுமே. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 தான். அவ்வளோ பெரிய ஃபிஷ், அவ்வளோ அழகா இருக்கு. அது 250 தான். ஸோ இந்த மாதிரி ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. வெரைட்டியும் நிறைய இருந்தது. இந்த ஃபிஷ் தான் அந்த ஃபிஷ் தான் இல்லாம அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்தது. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் மொத்தமுமே எங்க திரும்பினாலும் ஃபிஷ்ஷா தான் இருந்தது. ஸோ ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேம்லியான் தென் வந்துட்டு ரேபிட் அதுக்கப்புறமா மவுஸ் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி வளர்ப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண தோணுச்சு. இங்க வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம். பட் அவங்க கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுத்தாங்க. நாங்க ஒரு நாள் சென்னையில ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போறதுனால இது அவ்வளோ நாள் தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆசைக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்குள்ள வைக்கிற டாய்ஸ்லாம் கூட அங்க இருந்தது. தென் அந்த குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே ரேடியம் டாய்ஸ். அதெல்லாம் நைட் டைம்ல ஃபிஷ் டேங்க்குள்ள பார்க்கும்போது நல்ல லைட்டிங்கோட க்ளோயிங்கா தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க இருந்து கிளம்புறதுக்கே ஆஃப்டர்நூன் மேல ஆயிடுச்சு. ஸோ 2 o'clock அந்த மாதிரி அவ்வளோ நேரமே அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்க இருந்த ஹோட்டல்ல இருந்து இங்க வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு தென் அப்படியே நாங்க இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு ரீச் ஆயிட்டோம். ஆஃப்டர்நூன் நாங்க லேட்டா தான் சாப்பிட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால நல்லா சாப்பிட்ட மாதிரி இல்லை. சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் இருந்தது. ஸோ அது சாப்பிட்ருந்தோம். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி சிக்கன் வந்துட்டு வாங்கி சாப்பிட்ருந்தோம். கிரில் வந்து ஆர்டர் பண்ணி ரூம்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூம்ல அண்ணா அண்ணி இருக்காங்க, இன்னொரு ரூம்ல நாங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். அன்னைக்கு சிவராத்திரின்றதுனால அண்ணி சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க மட்டும் இந்த ரூம்ல உட்காந்து சிக்கன் சாப்பிட்டு இருந்தோம். எங்க ஹோட்டல் ரூம் வந்துட்டு ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருந்தது. ஸோ நிறைய ஃபிளைட்ஸ் வந்து நாங்க பார்த்துருந்தோம். சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கோம். கொஞ்சம் திங்ஸுமே வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அன்னைக்கு அண்ணாக்கும் ஆனிவர்சரி. அந்த ஸ்ட்ரீட்ல என்ன கிஃப்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கடையில வந்துட்டு விநாயகர் ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ணி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.